இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன் சரிங்களா. 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எந்த அமைப்பு பிளான் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பு சரிங்களா. திட்டக்குழு அதாவது பிளானிங் கமிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் சரிங்களா. அந்த திட்டக்குழு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 15 இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க சரிங்களா. மார்ச் 15 1950 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ எண்ட் ஆச்சு, இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது எப்போ நிறைவடைஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 2014. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், இதில் ரிட்டனில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 13 2014 இதுதான் பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவுடைய ஒரு காலகட்டம் சரிங்களா. அதாவது மார்ச் 15 1950 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 13 2014 பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த திட்டக்குழு அப்படிதான், இந்த திட்டக்குழு தான் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானை பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. மொத்தம் எத்தனை 5 இயர் பிளான் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 சரிங்களா. இதில் லாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 12 மொத்தமே 12 தான். அதில் லாஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது 5ஆண்டு திட்டம் தான். சரி, இது செயல்படுத்தப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1951 2017 வரலுங்க சரிங்களா. இந்த 12 5ஆண்டு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரல திட்டக்குழுவால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் வேறு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டாங்க. ஸோ கலைச்சிட்டு அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 2015 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த அமைப்பை. இந்த அமைப்பு எந்த கமிட்டி பரிந்துரைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜய் சிப்மர் அப்படிங்கிற கமிட்டி, அஜய் சிப்பர் அப்படிங்கிற ஒரு கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா இதை இது பண்ணாங்க, பரிந்துரைச்சாங்க. ஸோ இந்த கமிட்டி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதாவது இந்த கமிட்டி அஜய் சிப்மர் அப்படிங்கிற கமிட்டி நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பரிந்துரைத்தாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2015. இது நிதி ஆயோக்குடைய ஒரு ஸ்டோரி சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுது இல்லைங்களா. அந்த 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இல்லை. அந்த 5 இயர் பிளானை ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவுக்கு பதிலாக தான் இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு இது பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங்லாம் அவங்க தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க, அதாவது நிதி ஆயோக் தான் பார்த்துட்ருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த பாக்ஸை படித்து பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். 1951 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆல்ரெடி சொல்லுங்க இல்லைங்களா. ஸோ அதாவது 5ஆண்டு திட்டங்கள் மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது. ஆனால் செயல்படுத்தப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1951 2017 வரலும் மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கும் சரிங்களா. இதில் 12வது 5ஆண்டு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இறுதியான திட்டம். அதோடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 2017 வரும் சரிங்களா. அடுத்து பாருங்க, 2015 திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த 2015 அதான் சொல்லியிருந்தீங்க, 2015 ஜனவரி 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புக்கு அது என்ன ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா சரிங்களா. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அரசியலமைப்பிலே கிடையாதுங்க. இது நாமளாக உருவாக்குன ஒரு அமைப்பு தான். ஸோ இது அரசியலமைப்பு அந்தஸ்து பெறாத ஒரு அமைப்பு தான் இந்த திட்டக்குழுவும் சரி நிதி ஆயோக்கும் சரி.